கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பாவம் சார். விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி திருச்சியில் மாநாடு கூட்டினாங்கல்ல, அந்த மாநாடு கூட்டின கட்சிக்கே 2 1/2 1/2 அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். இவங்க தான் நிரந்தரம். அப்படி பார்த்தா நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது. ஆகையினால எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் திராவிட கட்சிகள் என்பது மக்களிடத்தில் இன்னும் இந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஒரு ஊழல் அமைச்சரை புழல் ஜெயில வச்சுக்கிட்டே நம்ம ஆட்சி நடத்துறோமே, இது நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா சார்? பார்க்குற இளைஞர்கள் உங்களை மாதிரி முன்மாதிரியா வழிகாட்ட வேணாமா? அறிவு சார்ந்த இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும். அண்ணா அதை செய்தார். எஸ்டிஎஸ் கொண்டு வந்து அரசியல் கொண்டு வந்தார். இன்னைக்கும் இந்த விஐடி விஸ்வநாதன் ஐயா அவர்களை அண்ணா நேரடியாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு திராவிட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், பயப்படுறாங்க. திராவிட கட்சிகள் செய்ய தவறியதை பாரதிய ஜனதா செய்து காட்டினால் இங்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த நாட்டையே கலைஞர் நாடுன்னே வச்சிருங்களேன். என்னங்க அவர் பெரிய ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் தாங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் கலைஞர், எல்லாத்துக்கும் கலைஞர்னா நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? தமிழக முதலமைச்சர் டெல்லி விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கிறார், அங்க குரல் கொடுப்பாரு. இது நல்ல கேள்வி சார். இந்த தாமரை டிவி ஜனநாயகத்தினுடைய தூணா நான் பார்க்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு குரல் கொடுப்பார், ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவார். இது நல்ல அழகா இருக்குல்ல? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்கள் கடுமையான போட்டியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இல்லை, அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2 திராவிட கட்சிகள் தான் இங்கே, அதிமுக திமுக. அதுதான் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைகள் இருந்தாலும் அது பல காலகட்டம் கழித்து தான் இந்த ஒரு இயக்கம் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குது. 67க்கு பிறகு 2024 வரைக்கும் தொடர்ந்து திராவிட கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்குது. இப்போது இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளுக்குமே மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இப்போ அரசியல் நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சொல்கிறவர் தான். ஆனால் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக என்பது 2014 45% வாக்குகள் வாங்குச்சு. 10 ஆண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சி. அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சே 34% ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய எதிர்மறை வாக்குகள் இருந்தாலும் 34% அதிமுக வாங்கிய வாக்குகள். இப்போ அதையும் தாண்டி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம், ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய முடிவில் தான் அது வீழ்ச்சியா அல்லது வளர்ச்சியா அப்படின்றது இருக்கும். அது வீடாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், ஒரு கட்சியாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடிவு, அவர் வகித்து கொண்ட பதவிக்கு ஏற்பட்ட அழகு, திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது 7.5 கொண்டு வருவேன்னு அவர் சொல்லலைங்க, ஆனால் கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்தில் நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு திராவிட மாடல் அப்படின்றாங்க. மாடல் என்ற ஒரு சொட்டாடலை பயன்படுத்துவதே அது தமிழுக்கு அழகல்ல. ஆனால் இன்றைக்கி 89 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கிற அப்படின்றாங்க. அப்போ இந்த ஒரு ரகசியம் என்பது இன்ன வரைக்கும் இதுதானா? 89 லட்சம் கையெழுத்து தான் ரகசியமா? இல்லை, அது 50 லட்சம் நிர்ணயித்தாங்க. அந்த மாநாட்டிலேயே அவங்க சமர்ப்பித்தாங்க. குடியரசுத் தலைவர் வரையும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணாங்கிறது தெரியல. அப்படி கிடையாது. நீங்கள் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? நீங்கள் செஞ்சதை உங்களால் செய்ய முடியாததுக்கு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் தெரியாமல், எங்களால் எந்த சக்தி இல்லாமல் நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், மாணவர்களுடைய நம்பிக்கையை விதைச்சி ஓட்டை அறுவடை பண்ணிட்டோம், எங்களால் அதை செய்ய முடியலைன்னு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எடப்பாடி அவர்களும் அந்த கையெழுத்து இயக்கத்தில் கலந்துக்கணுன்றது அப்பயும் ஒரு பதிவு பண்ணிடுறேன். நான் கேட்குறேன், நீங்கள் தானே அதிமுக இல்லாமல் தானே திமுக தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு. அப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட கையெழுத்து இப்போ கேட்குறீங்களே, அப்போ கேட்டுட்டா நீங்கள் அந்த வாக்குறுதியை சொன்னீங்க. அப்போ தேர்தல் அறிக்கையை தயாரித்த திமுக அதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும்.
ஆகையினால இது ஒன்று ஏகே ராஜன் குழு போட்டீங்க, அதுக்கு முன்னாடி அனந்தகிருஷ்ணன் கமிட்டி போட்டீங்க, நீட்டெல்லாம் ஒழிப்போம், அதாவது நீட்டுக்கு முன்னாடி பொது நுழைவுத் தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு வீரப்ப மொய்லி மேலே வந்து இருந்தார், கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். 86 நாளில் உங்களுக்கு அனுமதி கிடச்சிச்சு 2006. அதே மாதிரி இப்போ ஏகே ராஜன் குழு போட்டீங்க, குழு அங்கே வெற்றி பெற முடியவில்லை. ஆக இதுவரைக்கும் 52 குழு போட்டிருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு குழு போடுவதில் முன்னணியாக இருக்கிறது. அதே நேரத்தில் பொருளாதார குழு கூட போட்டாங்க. ஆனால் வந்து 8,33,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த குழு எந்த வேலையும் செய்யலையா? அந்த குழு உங்களுக்கு பரிந்துரைக்கலையா? நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொத்து வரியெல்லாம் ஏற்றாதப்பா, மின்சார கட்டணத்தை ஏற்றாதப்பா. திரு எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் இருந்தார், 18 முறை கடிதம் அனுப்புனாங்களே மத்திய மின் வாரியம். ஆனால் அதெல்லாம் வந்து அவர் கண்டுக்கிறலையே. மக்களினுடைய நலனுக்கான அரசு அதிமுக என்பதை நிரூபித்து காட்டினார்ல. 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நாங்கள் சொத்து வரியை 150% உயர்த்துறோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் 487வது இடத்துல சொல்லிச்சா? கொரோனா காலகட்டத்தில் மக்கள்லாம் துன்பப்படுறாங்க, அதனால் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். ஆக இவங்க சொன்னதை எதுவுமே செய்யலை சார். ஒன்றே ஒன்று, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதை சொல்லியிருக்கிறாங்க சார். மற்ற எதையுமே அவர்கள் செய்யவில்லை அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம தமிழக முதலமைச்சர் பதிவு பண்ணுறாரு, 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கோம், அதிமுக என்ன பண்ண போகுதுன்றத கேள்வியாக எழுப்புறாங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு சொல்லுங்கள் சார். அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுருந்தப்ப மோடி எதிர்ப்புன்ற ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது சொன்னது யாரு? இதே திமுக. இப்போ பாஜக அதிமுக விட்டு வெளியேறிடுச்சே, வெளியேறியதுக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வெளியேறினாலும் சிறுபான்மை வாக்குகள்லாம் வராது, இருந்தாலும் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் இப்போ கேட்பது, அது எந்த கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. இப்போ பயம் என்னன்னா, நாம் சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியே மோடி எதிர்ப்பு மஸ்தான் இதை காட்டி நம்ம வெற்றி பெற்றுட்டோம், இப்போ இஸ்லாமிய வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு போயிருமே அப்படின்னு திமுக பயப்படுது. இதுதானே உண்மை. நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், நாங்கள் 40லையும் வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவீங்க? அவங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல சார். அந்த கூட்டணி ஸ்ட்ராங் இல்லை சார், அது ஸ்ட்ராங்லெஸ் கூட்டணி. எப்படி சொல்லவா? மதிமுக சொல்கிறாங்க, எங்களுக்கு சீட்டே கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்காக கொள்கைக்காக இருப்போம். ஒரு அரசியல் கட்சி சீட்டு கிடைக்காம ஒரு கூட்டணியில் இருக்குதுன்னா, இதை விட கூட்டணிக்கு ஒரு இழிவான செயல் சொற்றொடரை யாராவது பயன்படுத்துவாங்களா? விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறத வாங்கிட்டு நாங்கள் நிற்போம் அப்படின்றாங்க. தனி தொகுதியெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. பொது தொகுதி கேட்டிருக்காங்க. தனி தொகுதி ஏற்கனவே அவங்க நின்றது தான், இது இல்லாமல் பொது தொகுதி கொடுப்போம் அப்படின்றாங்க. சார், திமுகவை பொறுத்தளவில் இப்போது புதுசாக ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு? திரு செல்வ பெருந்தகை அவர்களை கொண்டு வந்ததே விடுதலை சிறுத்தைகளுக்கு செக் வைக்கிறதுக்கு தான். அதை விடுதலை சிறுத்தைகள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தவர் தான். ஆகையினால இதெல்லாம் தெரிஞ்சுதான் காயை நகர்த்துகிறார் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் செயல்படுகிறதா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு கேட்டால் சுத்தமாக செயல்படலை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை நாட்டினுடைய முதலமைச்சர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தந்தை நாட்டினுடைய முதலமைச்சரை இல்லைங்க, ஒரு கடைக்கோடி மனிதனாக இருந்து இன்னைக்கு கிளை செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்காங்கன்னா அதுதான் ஜனநாயக கட்சி. அதை திமுக முதல்ல உணரணும். இப்போ வந்து ராஜராஜ சோழன், அதுக்கு பிறகு ராஜேந்திர சோழன், அப்படியே போய்கிட்டே இருந்தால் அதுக்கு பிறகு குடியாட்சி, மன்னராட்சி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு சாமானியனும் அங்கு தொண்டன், சட்டமன்ற நாடாளுமன்ற ஏன் பதவியே கிடைக்காவிட்டாலும் ஒரு அதிமுக என்கிற கட்சி மக்கள் நலனுக்காக இருக்கிற கட்சின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறீங்க? அப்போது கூட்டணியிலே உங்கள் கூட்டணி கட்சிகள்லையும் ஜனநாயகம் இல்லை, சீட்டு கிடைக்காட்டினா கூட இருக்கிறோம்ன்றாங்க. அப்படி என்னதான் நீங்கள் அவங்கள போட்டு மயக்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல. திமுக கூட்டணி உடையும் அப்படின்றத அதிமுக பொதுச் செயலாளர் வந்து சொல்கிறாரு. என்ன அடிப்படையில் அதை வந்து சொல்கிறாரு? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கட்டம் வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து முடிச்சுட்டாங்க. தொகுதி பங்கீடு எவ்வளோ பேச போகிறோம் அப்படின்றதையும் அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்புலேயும் அவங்க பேசுகிறாங்கல்ல. செய்தியாளர்களோட சந்திப்பில் இது பண்ணால் கூட்டணி காம்பேக்டாக இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே.
ஆனால் மக்கள் காம்பேக்டாக இருக்காங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 10,000 ரூபாயில் இப்போ பாருங்கள் எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சுங்க. இவங்க 100 ரூபாய் இந்த எரிவாயு கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னாங்களே, கொடுத்தாங்களா? டீசலுக்கு கொடுத்தாங்களா? ஜாக்டோஜியோ 1,65,000 பேர் உறுப்பினர்கள் கொண்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களா? எந்த இதில் நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த நாட்டையே கலைஞர் நாடுன்னே வச்சிருங்களேன். என்னங்க அவர் பெரிய ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் தாங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் கலைஞர், எல்லாத்துக்கும் கலைஞர்னா நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? நீங்க சொன்னதையே தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதே நீங்க செய்யலைங்க. அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டின்படி சொன்னதை செய்ய மாட்டோம், அதுக்கு பேர் திராவிட மாடல். அப்போ கலைஞர் உரிமை தொகை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? திருச்சியில் சமூக நீதி கோட்பாட்டு கீழே நாங்கள் அனைத்து மகளிருக்கும் சொன்னீங்க. இப்போ 1,6,54,000 பேர் கொடுத்தீங்க. இப்போ 1,15,00,000 பேர் கொடுக்குறீங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 1,15,00,000 பெண்கள் தான் இருக்கிறாங்களா? பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கிறதே இது ஒரு சமூக நீதியா சார்? சொல்லுங்க சார். நீங்க அது யார் சார் பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கிறது? அது திராவிட மாடலுடைய அரசா? அப்போ இவங்களை பொறுத்தளவில் பெண்களை நாங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓட்டு போட்டதுக்கு பிறகு பெண்களுக்கு தகுதியை தீர்மானிப்பாங்க. எல்லாரும் நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோன்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவ்வளவும் செஞ்சதுக்கு பிறகு சார் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1952லேருந்து 2024 வரைக்கும் ஒரு அமைச்சராவது இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஜெயிலில் இருந்துக்கிட்டே அமைச்சரை ஒரு நிர்வாகம் பண்ணாரா சார்? இல்லை. அப்போது அதுதான் திராவிட மாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டா? அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா, இவர்களை பொறுத்தளவில் 10 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சிக்கு வந்திருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சுருட்டு, ரைட்டா? மக்கள் தலையில் வெளியில் சொல்ல முடியலை சார். ஒரு சாதாரண நீங்கள் ஆட்டோ ஓட்டுறவர்லேருந்து, ஒரு கூலி வேலைக்கு போகிறதுலேருந்து, விவசாயிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை. எந்த வரியைத்தான் கூட்டலைன்னு திமுக காரங்கிட்ட ஒருத்தங்கிட்ட ஒரு வரி, நான் இந்த வரியை நாங்கள் கூட்டவே இல்லை அப்படின்னு சொல்ல 10 பட்டியல் போடுறாரு நம்ம தமிழக முதலமைச்சர். திராவிட மாடல் அரசின் சாதனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன், இந்த தாமரை டிவி வாயிலாக தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் 1000 பட்டியல் போடலாம், ஆனால் பட்டியல் என மக்களுக்காக நீங்கள் வேங்க வயலில் உங்கள் தீர்ப்பு என்ன, தீர்வு என்ன? இதுவரைக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போது எல்லாமே அதே மாதிரி வெங்கட் பிரபுன்னு ஒருத்தர் அவர் ஒரு மிலிட்ரி மேன், அவர் அடித்து கொண்டவர் யாருன்னா கவுன்சிலர். கேட்டால் அது சொந்த பிரச்சனைங்க, உள்ளுக்கு தண்ணி பிடிக்கிறதுல ஒரு மிலிட்ரிக்காரர் வந்தவர் அடித்து கொண்டுருவீங்களா? அப்போ நீங்கள் யாரையும் மதிப்பது இல்லை, மக்களை மதிப்பது இல்லை. நீங்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் 10 ஆண்டு காலம் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், ஏறத்தாழ 5,12,000 கோடி வாங்கியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மொத்தமாக 10 ஆண்டு காலம், அது திமுக 2010 போகும்போது ஏறத்தாழ 1,00,000 கோடி. அப்போ அதையும் சேர்த்து கணக்கு போட்டு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்ததில் இது வரைக்கும் ஒரு கடன் 8,33,000 கோடி வாங்கியிருக்கீங்க. கடனையும் நிறையா வாங்கிக்கிறீங்க, சொத்து வரியும் எல்லா வரியும் மக்கள் இதை உயர்த்திக்கிறீங்க, விலைவாசியும் கட்டுப்படுத்த முடியலை. அப்போ நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவோம்னு சொன்னால் இதுதான் ஒரு இவங்களா செட் பண்ணுற ட்ரெண்டு. நாங்கள் ஜெயிச்சிருவோம். என்ன, எப்படி ஜெயிப்பீங்க? மக்கள் ஓட்டு போட்டு தானே. மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? உங்கள் கூட இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் ஒரு சீட்டில் அரை சீட்டு கொடுத்தாலும் நிற்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பாவம் சார். விடுதலை சிறுத்தைகள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி திருச்சியில் மாநாடு கூட்டினாங்கல்ல, அந்த மாநாடு கூட்டின கட்சிக்கே 2, 1, 1/2 அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். அப்போது அந்த அளவுக்கு இவர்கள் தன்னுடைய நாவன்மையால், பேச்சாற்றலால் நாங்கள் பட்டியல் போட்டோம். மக்களை காப்பாற்றினீங்களா? இல்லையே. G2 நிறுவனம் எப்போ சார் வந்துச்சு? எந்த வருஷம்? 2012. எப்போ அது ஆக்டிவேஷன் ஆகுது? இப்போ தான், அண்மையில் தான். அப்போது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் நாம் இனிமேல் ஆட்சிக்கு வருவோமோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாவற்றிலையும் அவருடைய கை வரிசையை காட்டுகிறார்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று பதிவு பண்ணுறாரு, கடன் வாங்குறதுல தமிழகம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
ஒவ்வொரு மக்களுடைய தலையிலையும் வந்து கடன் சுமை வந்து அதிகரிச்சுட்டே போகுதுன்றதையும் பதிவு பண்ணுறாரு. இதே கடந்த காலத்தில் திமுகவும் இதே தான் பதிவு பண்ணாங்க. இப்படி மாறி மாறி இரு திராவிட கட்சிகளும் இதே தான் பதிவு பண்ணுறாங்க. மக்களுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்கும்? இல்லை கடன், அதாவது உலக வங்கியில் நீங்கள் வெளி நிறுவனங்களில் நீங்கள் வாங்குகிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் அது இருந்தால் தான் வாங்கவே முடியும். அப்போ தான் அவங்களும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கினதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே கட்டமைப்பு வசதிகள் அதிகப்படுத்தியது திராவிட கட்சிகள் தான். என்னதான் திமுக மீது 1000 விமர்சனங்கள் வச்சாலும் பேரறிஞர் அண்ணா ஆரம்பித்த கட்சி, அதுக்காக நான் ஆதரிக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த கட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, கருணாநிதியினுடைய குடும்பங்கள் அங்கே ஒட்டுமொத்த கட்சியினுடைய மேலே டாப் டு பாட்டம் அதனுடைய நிர்வாகங்கள் ஆக்டோபஸ் கரங்களால் இன்னைக்கு அடக்கி வச்சிருக்கிறாங்க. அது ஜனநாயகமே கிடையாது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட இன்னைக்கு 100க்கு 52 பேர் முந்தைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது 2019 100க்கு 52 பேர் உயர்நிலை கல்வியை அடைந்தது தமிழ்நாடு. ஆக கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். 5 கிலோமீட்டருக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. அதை 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மினி கிளினிக் ஆரம்பிச்சது அதிமுக அரசு. அம்மா உணவகம் கொரோனா காலகட்டத்தில் இலவசமாக மக்களுக்கு சாப்பாடை போட்டு ஒரு காய சண்டிகை மாதிரி காப்பாற்றியது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம். ஆனால் அந்த காய சண்டிகையினுடைய அம்மா உணவகத்தை இவர்கள் கலைஞர் உணவகம் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதே திமுகவுக்கு பிடிக்காது. மதுரையில் அடித்து ஒடிச்சு நொறுக்குனாங்க. உடனே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொன்னார், 100 கோடி ரூபா ஒதுக்கி நாங்கள் வந்து கலைஞர் உணவகம் கொண்டு வர போகிறோன்னு. சரி, கலைஞர் அது அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்குனீங்க, கலைஞர் உணவகம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரல. இது கார்பரேஷனில் வாங்கக்கூடிய வரிகளை வச்சு ஒரு ஆண்டுக்கு 500 கோடி பட்ஜெட் போடுறாங்க சார். அந்த 500 கோடிக்கு மேற்பட்டதை இந்த எல்லாம் இது மாதிரியான செலவுக்கு செலவழிக்கிறாங்க. இதில் என்னப்பா உங்களுக்கு சிரமம்? அப்போது இவங்களை பொறுத்தளவில் வெறும் இந்த வார்த்தையை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. செல்வி ஜெயலலிதா நாட்டில் முதலமைச்சர் இருந்தாங்க, தமிழகம் முன்னணி மாநிலம் தான் சொல்லுவார். கலைஞர் நாட்டில் முதலமைச்சர் இருந்தார், தமிழகம் முன்னணி மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் அப்படின்றத எங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த மாடலுக்குள்ளே தான் இவங்க போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். மக்கள் மேலே கடன் சுமை வந்து தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்றத இரு திராவிட கட்சிகளும் பதிவு பண்ணுறாங்க. மக்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்படாதா? என்னடா 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் போய் ஓட்டு போடணுமான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லை? நீங்கள் கேட்குறது 100% உண்மையான கேள்வி. இந்த தாமரை டிவி வாயிலாக நான் மக்களுக்காக பேசுகின்றவன். நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, பெரிய பெரிய இதெல்லாம் எனக்கெல்லாம் அது எதுவுமே கிடையாது. 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இங்கே இருந்துச்சு. ஆமாம். அந்த 67க்கு முன்னாடி இருந்த கோலோச்சின காங்கிரஸை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய நாவன்மையால் உழைப்பினால் தன்னுடைய உதிரத்தை ரத்தத்தை சிந்தி திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு சார். அது மாதிரி இன்றைக்கு இவ்வளவு நாள் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்க சார். இந்த ஆட்சி மக்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த ஆட்சியை அகற்றிட்டு புதுசாக ஒன்று வரும். அதனால் எதுவுமே வந்து மாற்றம் தான். இவங்க தான் நிரந்தரம் அப்படி பார்த்தா நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்க முடியாது. அதனால எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் திராவிட கட்சிகள் என்பது மக்களிடத்தில் இன்னும் இந்த ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஒரு ஊழல் அமைச்சரை புழல் ஜெயிலில் வச்சுக்கிட்டே நம்ம ஆட்சி நடத்துறோமே, இது நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா சார்? பார்க்குற இளைஞர்கள் உங்களை மாதிரி முன்மாதிரியா வழிகாட்ட வேணாமா? கக்கன் காலுக்கு செருப்பு இல்லாமல் நடந்து போவார் சட்டமன்றத்துக்கு. ஆனால் இன்னைக்கு ஏதாவது கார் இல்லாத அமைச்சர்கள் உண்டா? வாடகை வீட்டில் இருக்கிற அமைச்சர்கள் உண்டா? ஆக திராவிடம் பேரறிஞர் அண்ணா உருவாக்கியதில் இவங்க எல்லாரும் பயங்கர செல்வ செழிப்பா இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டாங்களான்னு கேட்டா மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். ஆனால் திராவிட மொழிகளின் ஒப்புழக்கணும் சொல்லி கால்டுவெல் காலத்திலிருந்து சர்பிடி தியாகர், பனகல் அரசர் போன்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தந்தை பெரியார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள், இவர்களெல்லாம் இந்த நாட்டில் ஒரு தன்னலமற்ற பார்வையால் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தாங்க. இதில் குறைவு ஏற்படுமேயானால் போதும்பா பேக் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. இது மக்கள் கையில் தான் இருக்கிறது. அதற்காக இவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். அறிவு சார்ந்த இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும். அண்ணா அதை செய்தார். எஸ்டிஎஸ் கொண்டு வந்து அரசியல் கொண்டு வந்தார். இன்னைக்கும் இந்த விஐடி விஸ்வநாதன் ஐயா அவர்களை அண்ணா நேரடியாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு திராவிட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், பயப்படுறாங்க. இளைஞர்கள் வந்தால் நம்ம தாக்கு பிடிக்காம போயிருமோன்னு பயப்படுறாங்க. அப்படி பயப்பட்டால் திராவிடம் காலியாக போய்விடுமோ என்று மக்கள் பார்க்கிறாங்க. ஆனால் திராவிடம் காலியாக கூடாது என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் பேசுகிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில்
அதிமுக தலைமையில தான் வந்து கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் பதிவு பண்றாரு. இப்போ வந்து அதிமுக தலைமையில எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம்ல. சார் அதிமுகல எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் வந்து வெளியே போயிட்டாங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தல அவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க? நீங்க அந்த பார்வையே முதல்ல தப்பு. எப்படின்னா, ஒரு முதல்ல நீருக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பலம் அதிகம். அதே இது வெளியில வந்துச்சுன்னா அதுல பலம் பாதி தான். நீங்க ஆளுகிற கட்சி அதிமுக இருந்தபோது இந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட இருந்தாங்க. ஏன் கேளுங்க. என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தது யார்? அதிமுக. பாரதிய ஜனதா இல்ல, அதிமுக. தமாகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நியமனங்களவை உறுப்பினர் கொடுத்தது யார்? அதிமுக. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது. அதே மாதிரி மாநிலத்தில் அவர்கள் செல்வாக்கோடு செயல்படணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்ததுனால அவங்க அதிமுக கூட இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக எதிர்க்கட்சி ஆயிருச்சு. அதனால அதிமுக பாஜக கூட இருந்தபோது அதிமுக எதிர்க்கட்சி ஆனதுன்னா நாங்க அதிமுகவிலிருந்து பிரிஞ்சிட்டோம். ஆனா மத்தியில் ஆட்சியில் இருக்குது பாஜக கூட தொடர்றோம். இப்போ இங்கே நீங்க கணக்கு பார்த்துருவீங்க, பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறோம். ஆக அரசியல் சந்தர்ப்பங்களின் விளையாட்டு சார். நமக்கு எது லாபமோ, நமக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அந்த ஒரு நியமனங்களவை ராஜ்யசபா எம்பியை வச்சு ஒரு அமைச்சராகணும், இப்படி கணக்கு போட்டுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக 37% வாக்குகள் 2021 பொது தேர்தலில், 34% அதிமுக வாக்குகளை பெற்றிருக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஏறத்தாழ 75% திராவிட கட்சிகளுக்கு தான் இருக்குது. இதை மாற்றுவதற்கு இப்போ பாஜக முயற்சி செய்யுது. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வரணும். இப்போ விஜய் கூட தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்க, எல்லாரும் வாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பேரையும் அரசியல்வாதியாவே வச்சிருங்க. திட்டங்களை தீட்டுவது யார்? இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் போஸ்டர் எல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு. கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்படி பார்க்க முடியாது. தேசிய கட்சிகள் தானே பாஜக. ஆமாம். தமிழ்நாட்டில் நீங்கள் மத்தியில் என்னத்தை வேணாலும் பண்ணுங்கள், எந்தெந்த கட்சியோட கூட்டணி சேருங்க. தமிழ்நாட்டில் ஏன் தேசிய கட்சிகள் ஏன் இன்னும் அறிவிக்காமல் இருக்குது? காங்கிரஸ் அறிவிச்சிருச்சா? இன்னும் யாரும் அறிவிக்கல. பாஜக அறிவிச்சிருச்சா? இல்லை. அதிமுகவை மட்டும் மக்கள் ஏன் திரும்பி கேட்காம இருக்கிறத சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு என்ன காரணம்னா, அது பலவீனமாயிடுச்சு அப்படின்னு இவர்களாக கட்டமைக்கிறாங்க. அது பலவீனமாகுது, பலமாக இருக்குது. உங்கள் நிலைமை என்னப்பா? உங்கள் கூட எத்தனை கட்சி இருக்குது? நீங்கள் தான் டெல்லிக்கே பிரதமராச்சே. இந்தியா முழுவதும் உங்கள் ஆளுமையில் இருக்குது. 9 ஆண்டு காலம் எய்ம்ஸை கொண்டு வந்து போட்டு தள்ளிட்டீங்களே. கட்டடத்தெல்லாம் கட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது சார். காவேரி பிரச்சனை முடிச்சு வச்சுட்டாங்களா சார்? அது மாதிரி கச்சத்தீவை நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்களே. திராவிட கட்சிகள் செய்ய தவறியதை பாரதிய ஜனதா செய்து காட்டினால் இங்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் வரக்கூடாது. ஆக இது இன்னும் கொஞ்சம், அதை நான் திரும்ப அதை தான் சொல்லுகிறேன். பாஜக இங்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் திமுக அதிமுக செய்ய தவறியதை நீங்க செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் வருவார்கள். மிக்ஸாம் புயலே நம்மளால கணிக்க முடியாம போச்சு. எப்படி உட்காந்துருந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் பூரா. அதனால அரசியலும் இப்ப மிக்ஸாம் புயல் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. திமுக இந்த பிரச்சனையை சரியாக கையாளலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாமானிய தொண்டன். ஆகவே அவரை இந்த நாட்டில் ஏன் நாம் முதலமைச்சராக விட்டு இழந்துட்டோன்னு இப்போ நினைக்கிறாங்க மக்கள். இந்த மேகதாது கட்ட போகிறாங்க கர்நாடகா, அதனால் அந்த பிரச்சனையை நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தில் மாண்புமிகு முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருந்தபோது அங்கே கட்சிகள் அங்கே விவாதிக்க முடியலை, அனுமதிக்கலை. ஆனால் இன்னைக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் திமுக அதை விரைவுபடுத்தலை. அதைத்தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். 2, ஏற்கனவே திரு எஸ்ஆர் பொம்மை அவர்கள், பசவராஜ் பொம்மை அங்கே முதலமைச்சராக இருந்தபோது அதை கடைசி வரைக்கும் கொண்டு வர முடியலை. பணத்தை நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க, ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வர முடியலை. அது மாதிரி இப்போ ஒதுக்குறாங்களே. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கே. நீங்கள் திமுக அரசு என்ன பண்ணிருச்சு? துரைமுருகன் அவர்களும் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் அவர் பதிவு. அதுக்கு முன்னாடி அவங்க கட்ட போகிறாங்க சார். அப்போ மேலாண்மை வாரியத்திலையும் உங்கள் நிலைப்பாடு இல்லை,
உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் உங்கள் நிலைப்பாடு சரியாக வைக்கல. அதைத்தானே சொல்லுது. நீங்கள் 2007 காவிரி நதிநீர் ஆணைய வாரியம் அமைச்சாங்க. எப்பொழுது தீர்ப்பு வந்துச்சு? தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அரசு கெஜெட்டில் கொண்டு வருவதற்கு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் போராடினார்கள். போராடி பெற்ற அந்த அரசு நாளிதழில், மத்திய அரசு நாளில் வந்ததை என்ன பண்ணாங்க? உமாபாரதி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு பிறகு அதிக செல்வாக்கு உடையது நீங்கள் நீர்வளத்துறை அமைச்சர், இந்தியா முழுவதும் பவர்ஃபுல் மினிஸ்டர். அவங்க என்ன சொன்னாங்க? உடனடியாக நடைமுறைப்படுத்துவோன்னாங்க. இன்னும் வரைக்கும் நீங்கள் திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? அப்போ காவிரி நடுவர் மன்றம் அமைத்தது நீங்கள் திமுக, அதற்கு கெஜெட்டில் கொண்டு வர வைத்தது செல்வி ஜெயலலிதா அம்மா. அது மாதிரி இன்னும் வரைக்கும் நீங்கள் மேலாண்மை வாரியத்தில் முறையிடலை. அப்போ இவ்வளவு தவறுகளையும் திமுக செய்யுதுங்கிறத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்கிறாருங்க. அப்போ இவர்களை பொறுத்தளவில் நான் கேட்குறேன், உங்கள் அரசாங்கம் தானே முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீதாராமையா அவர்களோட போனீங்களே, போன அடுத்த நாளே துணை முதலமைச்சர் என்ன சொன்னார்? திரு சிவக்குமார் கட்டியே தீருவோம் என்றார். ஏன் உங்க காங்கிரஸ் சொல்லி நீங்க திரு KS அழகிரியை மாற்ற தெரிந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு செல்வ பெருந்தகை தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அழுத்தம் கொடுக்கக்கூடிய நீங்க மக்களுக்காக ஒரு காங்கிரஸ் கட்சியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றீங்களே? தமிழ்நாட்டுக்குள்ள முயற்சி பண்ணுங்க. ஆனா வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர்வரத்து ஏறத்தாழ 8 மாவட்டங்கள் அதை வைத்துத்தான் நம்பி விவசாயமும் குடிநீருக்காக இருக்குது. அதை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களே, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? 74 நீங்கள் இதே கச்சத்தீவை விட்டு கொடுத்தீங்க. அதே மாதிரி இப்போ காவிரி மேலாண்மை வாரியத்தில் பேச மௌனமாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பையனுக்கு நாம் இருக்கிற போதே துணை முதலமைச்சராக்கி முதலமைச்சராக்கி விட்டுறணும். அதுதானே விளையாட்டுத்துறை அமைச்சர் புதுசாக உதயமானார் திரு KN நேரு, நகராட்சித்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்கள் இன்ப நீதி வந்தாலும் நாங்கள் முதலமைச்சர். அப்ப 120 வயசு வரைக்கும் நீங்க இருப்பீங்களா சாமி? என்ன ஒரு அரசியல் புரிதல் இது? அதாவது பல்லக்கு தூக்குபவர்கள் இருப்பவர் வரைக்கும் பவனி வருபவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னைக்கு திமுக அமைச்சர் ஊரா அப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க ரைட்டு, உங்க பையனை கொண்டு வந்துட்டீங்க, உங்க பேரனை கொண்டு வருவதற்காக நீங்கள் ஏன் இன்ப நிதியை தூக்கி தலையில் வைத்திருக்கிறீர்கள்? என்ன அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சு வந்துட்டாரா? தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா? எத்தனை நதிகள் ஓடுகிறது, எவ்வளவு நீளம் அகலம் என்பதை அவர்களுக்கு தெரியுமா? இப்போ இது சார் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு திராவிட கட்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு அது ஊழலை அவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பொதுவான பார்வை. நாம் யாருக்கும் ஆதரவோ அல்லது புகழ்ச்சியோ ஒன்றும் கிடையாது. திமுக ஊழலை சற்று குறைத்து கொள்ள வேண்டும், மக்களுக்காக அவங்க நீங்கள் கவனம் செலுத்தணும் என் பார்வையில். பிப்ரவரி 1ஆம் தேதி அந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு கூடுறாங்க. அதில் திமுகவும் போய் பங்கேற்கிறாங்க. ஏன் அதில் திமுக பங்கேற்றுச்சு அப்படின்றத தான் எடப்பாடி அவர்கள் முக்கியமாக கேள்வி எழுப்புறாரு. 1ஆம் தேதி கூடுறாங்க, 22ஆம் தேதி தான் எடப்பாடி அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. எதுக்கு இந்த கால இடைவெளி? நீங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போ வருகிறது அப்போ தான் நான் சொல்ல முடியும். சட்டமன்ற கூட்டத்தில் பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மைக்கையே கட் பண்ணுறீங்கன்னா சார், நான் கேட்குறேன் சார், இந்தியாவில் அதிக சக்தி வாய்ந்தது எது சார்? நான் கேள்வியாக கேட்கணும்னு நினச்சேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அப்படின்னு கேட்ட உடனே அந்த லைவை கட் பண்ணிடுறாங்க. குறைஞ்சபட்சம் அது ப்ரெஸ் மீட்லேயாவது அவர் பதிவு பண்ணி தன்னுடைய கண்டனத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கலாம். இன்னும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. மக்களுக்கு தெரியுதுல்ல, சட்டமன்றத்தில் பேசாவிட்டால் நாட்டில் எதுவுமே நடக்காதா? மாநிலங்களின் கூட்டமைப்பு தான், ஒவ்வொரு மாநிலம் தான் இந்தியாவில் இருக்குது. ஒரே பாராளுமன்றம், பாராளுமன்றத்திலேயே எல்லா டிவி CCTV கேமரா வச்சு அங்கேருந்து பேசுகிறத ஒளிபரப்பக்கூடிய இந்திய ஜனநாயக நாட்டில் திமுகவுக்கு மட்டும் என்ன சார் விதிவிலக்கு? அப்போ உங்களுக்கு பயமா? ஏன் பயப்படுறீங்க? பார்த்துட்டு போகிறாங்க மக்கள். ஏன் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை? அப்போ டெமோக்ரஸி டிரான்ஸ்பரன்சி திமுக விரும்பவில்லை. ஒன்றா நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க சார், நாங்கள் சிலதை பேசிகிட்டே இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இதாக பேசிட்டாங்கன்னா நாங்கள் கட் பண்ணணும், அப்படி லைவில் போச்சுன்னா கட் பண்ண முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் இப்படி பேசலாமா சார்? அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே மைக் ஆஃப் பண்ணுறீங்கன்னா ஒரு சாமானியனுடைய குரல் எப்படி உங்களுக்கு கேட்கும்? ரசிப்பீங்க? எப்படி ஏற்றுக்குருவீங்க? இன்னைக்கு மேல்மா விவசாயிகள் சட்டமன்றத்தை நோக்கி வர்றாங்க. நான் கேட்குறேன் இன்னொன்று சார், இதெல்லாம் தவறு சார். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஆள துடிக்கிற அல்லது ஆட்சி செய்ய துடிக்கக்கூடிய பாஜக அல்லது விஜய் ரசிகர் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னலாம் திராவிட கட்சிகள் தவறு செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் டெல்லி விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கிறார், அங்கே குரல் கொடுப்பாரு. இது நல்ல கேள்வி சார். இந்த தாமரை டிவி ஜனநாயகத்தினுடைய தூணா நான் பார்க்குறேன்.
இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு குரல் கொடுப்பார், ஆனா தமிழ்நாட்டு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுவார். இது நல்லா அழகா இருக்குல்ல. ஒரே ஜனநாயகம். அப்ப வெளியில இருந்தா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, எதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. அப்ப இதுதான் இந்த ஜனநாயகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி பிதற்றல் என்று சொல்லுவாங்க. இங்க ஒரு கருத்து, அங்க ஒரு கருத்து. அங்க போராடுறது விவசாயி தான், இங்க பரந்தூருக்கு போராடுறது விவசாயி தான். இங்க போராடுற விவசாயிகள் மீது குண்டர் சட்டம். உலகத்துல விவசாயிகள் உழுதுண்டு வாழ்வார். அவன் சோறு போடலன்னா 1700 ரூபாய் சார். 25 கிலோ அரிசி 1700 ரூபாய். திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 25 கிலோ அரிசி 1300 ரூபாய். இதை யார் கேட்பா? ஆகையினால இது எல்லாமே இவங்க ஒரு குடும்ப கட்சியா, ஒரு ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கிற கட்சியா தான் நான் பார்க்கிறேன். திமுக மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது மக்கள் உங்களை மாற்றுவார்கள்.